அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலும் எழுமலையோ நிதம் வருமோ ஒளிருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ ஒளிருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு சுகமானதல்ல, சுமையானது. ஆனால் இந்த சுமை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வளமும் பலமும் கொடுக்கின்ற ஒரு சுமை. ஏனென்றால் எப்பொழுது ஒரு மனிதன் சுமைகளை சுமக்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுது அவன் உறுதி பெறுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு துணை இருந்து அவனை வழிநடத்துகின்றார். எனவே நம்முடைய சிலுவைகளை நாமே சுமந்து கொண்டு இயேசு கல்வாரி நோக்கி சென்றதைப் போல நாம் இயேசுவை நோக்கி செல்ல இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது அருளானந்தம் இருதயமேரி இவருடைய கருத்துப்படி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும், அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 15 முதல் 20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உடைமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு
நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறித் தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கொடுத்த அழைப்பு சிலுவையை தூக்கி கொண்டு அவரை பின்பற்றுவது. இயேசு ஒருபோதும் கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை கொடுத்து தனக்கென்று மக்களை தேடக்கூடிய ஒரு நபர் அல்ல. தன்னுடைய புகழுக்காகவும் பெருமைக்காகவும் எந்த ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தையும் அழைப்பையும் இயேசு கொடுக்கவில்லை. அப்பட்டமா யதார்த்தமா சிலுவையை தூக்கி கொண்டு வர நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதுதான் உண்மையான தலைவனுடைய மாண்புமிக்க சிந்தனை. நமக்கு தெரியும், பச்சிளம் குழந்தைகளை தாய்மார்கள் சுமந்து செல்வார்கள். ஆனால் அந்த குழந்தை ஒரு 10 மாதங்கள் அல்லது ஒரு வருடம் என்று சொல்லி ஆகின்ற பொழுது அந்த குழந்தை குப்புற விழுந்து தவழ்ந்து எழுந்து நடக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பு. அந்த குழந்தை எழுந்து நடக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாட்டினம்னா அந்த குழந்தையை எப்பொழுதுமே தூக்கி வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த காரியம் நடக்கப் போவதில்லை. அந்த குழந்தைய அதனுடைய போக்கிற்கு விடுகின்ற பொழுதும் அதற்கு பயிற்றுவிக்கின்ற பொழுது மாத்திரமே அந்த காரியம் நடைபெறும். அந்த குழந்தை எப்பொழுது எழுந்து தன்னுடைய சொந்த காலில் நின்று ஒரு அடியை எடுத்து வைக்கின்றதோ அப்பொழுது அந்த குழந்தை நிச்சயமாக நடையை பழகி கொண்டது என்ற அர்த்தம். இனி யாருடைய துணையுமின்றி அது தானாகவே செல்லக்கூடிய தன்மையை பெறுகின்றது. ஆனால் இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்வதற்கு அந்த குழந்தை 1 அல்ல 2 அல்ல 1000 முறை கீழே விழ வேண்டும். அதுதான் அதனுடைய சிலுவை. கீழே விழுகின்றதே என்று சொல்லி தாய் ஓடிச் சென்று அணைத்து அரவணைத்து அதை நடக்க விடாமல் தடுத்தாள் என்றால் அந்த தாயை போல முட்டாளும் யாரும் இல்லை. அந்த தாய் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை கெடுக்கின்றாள் என்பது அர்த்தம். அப்படின்னம்னா ஒரு குழந்தை
நடப்பதற்கு முன்பாக 1000 முறை கீழே விழுந்து எழுந்தால் மாத்திரமே அது நடப்பதற்கான தகுதியையும் தன்மையும் உறுதியையும் பெறுகின்றது. இயேசு நம்மை தோளில் சுமந்து சென்று நம்முடைய கால்களையும் கைகளையும் உள்ளத்தையும் பக்குவம் இல்லாமல் ஆக்குகின்ற தெய்வம் அல்ல. மாறாக நாம் கீழே விழுந்து எழுந்து மீண்டும் விழுந்து மீண்டும் நடந்து நம்முடைய சுமைகளை தாங்கிச் செல்லுகின்ற பொழுது உடன் இருக்கின்ற தெய்வம் ஆண்டவர் இயேசு. நாம் விழுவதைக் கண்டு அவர் அழுபவர் அல்ல, மாறாக நம்மோடு இருந்து கரம் கொடுக்கின்ற தெய்வம். நாம் விழுந்து எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் நமக்கு உறுதி கொடுக்கின்ற தெய்வம். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சிலுவையை தூக்க மறுக்கின்றானோ அப்பொழுது அவனுடைய வாழ்வு அழிந்து விட்டது என்ற அர்த்தம். எப்பொழுது ஒரு மனிதன் சிலுவையை தூக்க முன் வருகின்றானோ அப்பொழுது அவன் உறுதி பெறுகின்றான் என்ற அர்த்தம். அதான் இயேசுவனுடைய பயிற்சியும் இயேசுவனுடைய வழிகாட்டலும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த காலில் நடக்க வேண்டும் என்பதும் இருக்க வேண்டும் என்பதும் வாழ வேண்டும் என்பதும் தான் கடவுளுடைய விருப்பம். எளிது. கடவுளுக்கு எது எளிது? எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது எளிது. எல்லோரையும் ஒரே மூச்சில் அவர்களுக்கு மீட்பை கொடுப்பதும் நிலைவாழ்வை கொடுப்பதும் எளிது. அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எந்த விதமான வாழ்க்கையினுடைய தன்மையை அனுபவிக்கப் போவதும் இல்லை. ஒரு வாழ்வினுடைய அடித்தளமும் பக்குவமும் எங்கே உருவாகின்றது என்றால் அவன் படுகின்ற வேதனையிலும் துன்பத்திலும் சிலுவையிலும் தான். அதனால தான் இயேசு இந்த அழைப்பை கொடுக்கின்றார். கவர்ச்சிகரமான அழைப்பை கொடுத்து அத்தனை மனிதர்களையும் கவர்ந்தெழுத்திருக்கலாம். ஆனால் இயேசுவனுடைய அழைப்பு முழுவதும் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் அடங்கி இருக்கின்றது. அதுதான் உண்மையான தலைவன். இன்றைக்கு நாம் பயணப்படுகின்ற பாதை முட்களும் கற்களும் நிறைந்ததாக இருந்தால் சந்தோஷப்படுவோம். காரணம், இயேசு நம்மை பயிற்றுவிக்கின்றார் என்பது அர்த்தம். நாம் செல்லுகின்ற பாதை மலர்படுக்கையாக இருந்தால் வேதனைப்படுவோம். காரணம், அது சாத்தான் நமக்கு விரித்திருக்கின்ற வலை. இன்றைக்கு கற்களும் முட்களும் நிறைந்த அந்த பாதையிலே பயணித்து இறுதியிலே இறைவனை அடைகின்ற பொழுது அங்கு நமக்கு வாழ்க்கையினுடைய தன்மையை அனுபவித்து உணர்ந்தவர்களாக நாம் வீறு கொண்டு எழுவோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையோடும் அவருடைய வழிகாட்டலோடும் அமைத்து கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். என்னா என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவும் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன். எந்தவும் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. ஆயிரம் குறைகள் என்னிடம் கண்டும் அனைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணகக் கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக சிவம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே
துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.